அப்படின்னு என்ன அர்த்தங்க? என்ன பண்றது? வெப்பன் ஆக்குறது. எதை வெப்பன் ஆக்கிட்டாங்க? ரைட். ஹேமந்த் சோரன் கேஸ் என்னன்னு பார்ப்போம். சென்டென்ஸ் இங்க ஆரம்பிக்குதா? எங்க முடியுது? டிஸ்பென்சேஷன் அப்படின்னு வார்த்தை இருக்கா? இதுக்கு மீனிங் என்ன? டிஸ்பென்சேஷனுக்கு மீனிங் என்னதுங்க? இந்த சென்டென்ஸ்ல மீனிங் கேட்கல. ஜெனரலா டிஸ்பென்சேஷன் அப்படின்னா மீனிங் என்னது? டேட்டு போடுறீங்க, எடிட்டோரியல் பேரு போடுறீங்க, ஒகேப்ஸ் எழுதுறீங்க. சரியா? இன்னைக்கு இல்ல, எல்லா நாளும் 30 நாளைக்கு 35 நாளைக்கு எத்தனை நாளைக்கோ அத்தனை நாளைக்கு எழுதுறீங்க. டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்டா. கரெக்ஷன் வேற பார்க்கணும். எடுத்துட்டு வாங்க. டிஸ்பென்சேஷன் என்னது? டிஸ்பென்சேஷன் இது ப்ளீஸா. டிஸ்பென்சேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க, தேடுங்க தேடுங்க. ரூலிங் பாத்தீங்க இது கிடையாது. டிஸ்பென்சேஷன் என்ன போட்டிருக்காங்க? ரெக்கார்ட் பண்ணுங்க. டைம் பீரியட் தானே போட்டிருக்காங்க. டைம் பீரியட் சம்பந்தமா இதை போட்டிருக்காங்களாங்க? போட்டிருக்காங்கல்ல ராஜா, செகண்ட் டெஃபினிஷன்ல போட்டிருக்காங்கல்ல. பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ் ஆர் சோஷியல் சிஸ்டம் ப்ரிவைலிங் அட் அ பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இவங்க தான் ரூல் பண்றாங்க. இப்ப இது வந்துட்டு மோடிஸ் டிஸ்பென்சேஷன் அப்படிமா. ஏன் அப்படின்னா யார் தான் ரூல் பண்றா? இவர் தான் ரூல் பண்றாரு. ஸோ ரூலிங் பார்ட்டியுடைய டைம் பீரியட் மோடி டிஸ்பென்சேஷன் கேட்டாங்கன்னா எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். 2014 இருந்து அவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2014 சொல்லணும். சரியா? அதுல இருந்து 2029 தெரியாது, எத்தனை வருஷம் தெரியாது. ஸ்டார்டிங் வந்து 2014 சொல்லணும். டிஸ்பென்சேஷன் டைம் பீரியட். சரியா? டிஸ்பென்சேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் உடைய டைம் பீரியட். சரியா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடைய டிஸ்பென்சேஷன் 1914 to 1919. டிஸ்பென்சேஷன் டைம் பீரியட். ரைட்டா? இங்க என்ன மீனிங் வந்திருக்கு? இங்க என்ன மீனிங் வந்திருக்குங்க? என்ன மீனிங் வந்திருக்கு? பொலிட்டிக்கல் அட்வைசரிஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சரியா? இந்த மீனிங் எழுத வேண்டாம். டிஸ்பென்சேஷனுக்கு இப்போ ஒரு மீனிங் மட்டும் படிச்சுக்கோங்க. என்னது? டைம் பீரியட். ரைட். சென்டென்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இது. என்ன அர்த்தம்? ஜஸ்ட் டு அரெஸ்ட். சரியா? ரைட். மணி லாண்டரிங் கேஸ் போடுறாங்க. எதுக்கு? வெறுமனே அரெஸ்ட் பண்றதுக்கு. அரெஸ்ட் பண்றதுக்கு இல்ல, வெறுமனே அரெஸ்ட் பண்றதுக்கு. ரைட். த கிராண்ட் ஆஃப் பெயில். பெயில் யாருக்கு கொடுக்காங்க? பெயில்ல கிராண்ட் பண்றாங்க. ஃபார்மர் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா லீடர் ஹேமந்த் சோரன். ரெண்டு பேரும் ஒரு ஆளா? ரைட். எக்ஸ்போசஸ் verb. சப்ஜெக்ட் கிராண்ட். கிராண்ட் எக்ஸ்போசஸ் த questionable practice of the ED. ED உடைய questionable practice என்னது? ஸ்லாப் பண்றது. ஸ்லாப் பண்றதுன்னா என்னது? ஸ்லாப் பண்றதுன்னா இங்க என்னதுங்க? அறையறாங்களா? என்ன பண்றாங்க? போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாங்க. எது போஸ்ட் பண்ணி பண்றாங்க? மணி லாண்டரிங் கேசஸ் போஸ்ட் பண்ணி போடுறாங்க. சரியா? அதுதான் அந்த questionable practice. பண்றது யாரு? இடி பண்றாங்க. ரைட். மணி லாண்டரிங் கேசஸ் எதுக்கு போடுறாங்க? வெறுமனே அரெஸ்ட் பண்ணணும். யார? பொலிட்டிக்கல் எனிமீஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. இவங்க அரெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன போடுறாங்களா? இடி மணி லாண்டரிங் கேஸ் போடுறாங்க. சரி, ரைட். அடுத்தது இது வந்துட்டு நல்லதுன்னு சொல்றாங்களா கெட்டதுன்னு சொல்றாங்களா? நல்லதுன்னு சொல்றாங்களா கெட்டதுன்னு சொல்றாங்களாங்க? எது எக்ஸ்போஸ் ஆகுது? எது எக்ஸ்போஸ் ஆகுது? பெயில் கொடுக்காங்கல்ல, இது எக்ஸ்போஸ் பண்ணுது. சரியா? பெயில் கொடுத்தது வந்து எதை எக்ஸ்போஸ் பண்ணுது?
இடி பண்ற இந்த ஃப்ராடுத்தனத்தை, இடி வந்துட்டு ஏமாத்துதா? இடி எப்படிப்பட்ட பிராக்டிஸ்ங்க? இடி ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, அதை வெளியே கொண்டு வர்றது என்னதுதான்? இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயில் தான். ரைட். இந்த PMLA possess courts to render சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டர்னா என்னது? மேக். சரி. PMLA கோர்ட்ஸ ஃபோர்ஸ் பண்ணுது என்ன? டு ரெண்டர் அ preliminary. preliminary எந்ததுமா? ஸ்டார்டிங் ஃபைண்டிங். ஒரு ஃபைண்டிங் ஆரம்பத்திலே ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? கோர்ட்ஸ மேக் பண்ணணும். கோர்ட்ஸ் என்ன மேக் பண்ணணும்? preliminary finding என்னன்னு தெளிவா புரிய மாட்டேங்குது, பின்னாடி வாசிப்போம். on whether there is reason to believe that those jailed for laundering money are guilty of the offense and grant bail only if they record a negative finding. Right. இந்த ஆக்ட் வந்துட்டு கோர்ட்ஸ ஃபோர்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். என்ன ஃபோர்ஸ் பண்ணுது? நீங்க என்ன பண்ணணும்? ஆரம்பத்திலே ஒரு ஃபைண்ட் பண்ணணும், ஆரம்பத்திலே ஒண்ணு கண்டுபிடிக்கணும். சரியா? ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? யாரு கண்டுபிடிக்கணும்? கோர்ட். கோர்ட்டை யாரு தான் ஃபோர்ஸ் பண்றா? ஆக்ட் ஃபோர்ஸ் பண்ணுது. கண்டுபிடிங்க ஃபோர்ஸ் பண்ணுது. என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்புறதுக்கு காரணம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். நம்புறதுக்கு காரணம் இருக்கான்னு கோர்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, கோர்ட்டை ஃபோர்ஸ் பண்றதுதான் இந்த PMLA. ரைட். எதை நம்புறதுக்கு ரீசன் இருக்கா? தட் ஒரு வார்த்தை இருக்கா? தட் என்னது? எதை நம்பணும் அப்படின்னா, இருங்க இருங்க, இருக்குல்ல, இருக்கா? சப்ஜெக்டிவ். தோசா தோஸ் தானா? சரி, அப்ப ஜெயில் என்னது? ஜெயில் என்னது? ஜெயில் பண்ணப்பட்டவர்கள். அப்ப இது என்னது? V3 as adjective. 3 as adjective. Those laundering money are guilty of the offense. அப்போ இப்படி ஒண்ணு இருக்குது. அடுத்தது and grant தான் என்னது? கொடுக்கிறது. ரைட். யாரு கிராண்ட் பண்ணணும்? யாரு கிராண்ட் பண்ணணும்? ரைட். Forces courts to render dash 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 and to grant bail only if they record a negative finding. சரி, கைய காமிப்ப, காமிச்ச உடனே சொல்லணும். யாரு? 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 கோட்ஸா? கோட்ஸ் தானே? யாரு? கலங்கிட்டு இல்ல? யாருங்க? யாரு நெகட்டிவ் ஃபைண்டிங் ரெக்கார்ட் பண்ணணுங்க? ஜெயில போட்டுக்கணும். யாருதான்? கோர்ட்டு தான். இடி கிடையாது, கோர்ட்டு தான். கோர்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க? ரைட். சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க பாப்போம். இவங்க வந்துட்டு ஆரம்பத்துல ஒண்ணு கண்டுபிடிக்கணுமாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? இதை நம்புறதுக்கு காரணம் இருக்கா? எதை நம்புறதுக்கு காரணம் இருக்கா? மணி லாண்டரிங்க்கு ஜெயில தூக்கி போட்டிருக்கீங்கல்ல, இவங்க இந்த தப்ப பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஆரம்பத்திலே இவங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அஃபென்ஸ பண்ணவங்க, எந்த அஃபென்ஸ பண்ணிருக்காங்க? மணி லாண்டரிங் அஃபென்ஸ பண்ணவங்க ஜெயில போட்டுட்டாங்க. இவங்களை ஜெயில போட்டவங்க இவங்க வந்து இந்த அஃபென்ஸுக்கு கில்ட்டியா, இந்த அஃபென்ஸ பண்ணிருக்காங்களா, பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்புறதுக்கு காரணம் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்புறதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. சரி, அப்ப பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு பிரிலிமினரியா ஃபைண்ட் பண்ண வேண்டியது யாரு? கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இருக்கான்ல, இவனை ஜெயில போட்டிருக்கோம், இதை பண்ணிருக்கான்னு நம்ம நம்புறதுக்கு ரீசன் இருக்காது. பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரீசன் டு பிலீவ்னாலே என்னதுன்னா எவிடன்ஸ். கரெக்டா? எவிடன்ஸ், ப்ரூஃப்.
சரி பண்ணிருக்கானா பண்ணலையா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன பண்ணணும்? பெயில் கொடுக்கணும். சரியா? பெயில் எப்ப கொடுக்கணும்? நெகட்டிவ் ஃபைண்டிங். நெகட்டிவ் ஃபைண்டிங் இல்லையாவா இருந்தாவா? நெகட்டிவ் ஃபைண்டிங் இருந்தாங்கிறதுக்கு மீனிங் கிடையாது. நெகட்டிவ் ஃபைண்டிங் இருந்தா அப்படின்ட்டு இதுக்கு மீனிங் கிடையாதுங்க. தெளிவா சொல்லுங்க. நெகட்டிவ் ஃபைண்டிங் ரெக்கார்டு பண்ணா அதுவா மீனிங்? என்ன மீனிங்? என்ன மீனிங்க? பெயில் எப்ப கொடுக்கணுங்க? நெகட்டிவ் ஃபைண்டிங் ரெக்கார்டு பண்ணா மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைங்கிறது என்ன பண்ணுதுங்க? சும்மா விடாதீங்க, எந்த வார்த்தையும் விடாதீங்க. சரியா? சும்மா நெகட்டிவ் ஃபைண்டிங் கண்டுபிடிச்சா ரெக்கார்டு பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்? பெயில் கொடுக்கணும். அப்ப வேற காரணத்துக்கு பெயில் கொடுக்க சொல்றது புரியுதா? நெகட்டிவ் ஃபைண்டிங்னா என்னதுங்க? இவன் பண்ணல, கில்ட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் செக் பண்றோம்ல, இவன் பண்ணல அப்படின்னு நெகட்டிவா வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்? பெயில் கொடுக்கணும். பாசிட்டிவா வந்தா பெயில் கொடுக்க ரைட். வேற எந்த காரணத்துக்காகவும் கொடுக்க கூடாது. ஒன்லி அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. சரி, நான் என்ன பண்றேன்? இந்த இஃப்க்கு பதிலா லெஸ் போடுறேன். சென்டென்ஸை மாத்திடுறேன். அன்லெஸ் போட்டா என்ன போடலாம்? என்ன போடலாம்? சரி, என்ன ஃபில் பண்றதுன்னு சொல்றேன். அன்லெஸ்னா இஃப் நாட் தானங்க, அவனுக்கு தெரியும். அப்ப இஃப் நாட் போட்டாச்சு. ரைட், இப்ப என்ன போடுறது? அன்லெஸ் என்ன போடுறது? நாட் ரெக்கார்டா? டூ நாட் ரெக்கார்ட். ஃபைனைட் வெர்பு கரெக்டா போடணும். நாட்டுங்கிற அட்வர்பு ஹெல்பிங் வெர்ப் மெயின் வெர்புக்கு நடுவுல போடணும். இங்க ஒரு நாட் இருக்கு. அன்லெஸ்னா என்ன அர்த்தம்? இஃப் நாட், ரெண்டு நாட்டு போயிடும். இஃப் தே ரெக்கார்ட் a நெகட்டிவ் ஃபைண்டிங், unless they do not record a negative finding எழுதிக்கலாம். ரெண்டு ஒரே மீனிங். சரி, அப்ப ஆக்ட் கோர்ட் எத்தனை விஷயங்கள் பண்ணுது? ஆக்ட் வந்துட்டு கோர்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுது. ரெண்டு விஷயம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? preliminary finding நீங்க என்ன பண்ணணும்? மேக் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணணும்? தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இவன் கில்ட்டி ஆஃப் தி அஃபென்ஸா, ஜெயில போட்டாங்க, கில்ட்டி ஆஃப் தி அஃபென்ஸான்னு நம்புறதுக்கு காரணம் இருக்கான்னு பாக்கணும். கூட சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பெயில் எப்ப மட்டும்தான் கொடுக்கணும்? கண்டுபிடிச்சா மட்டும்தான் இருக்கு. ரைட். Weaponizing such provisions against political opponents can have grave consequences for their personal liberty. There are political such provisions. அப்படின்னா என்ன அர்த்தங்க? such provisions என்ன அர்த்தம்? மேல சொல்லிருக்காங்களா ப்ரொவிஷன்ஸ்? சில ப்ரொவிஷன் சொல்லிருக்காங்களாங்க. யாருக்கு எதிராக பண்ண போறாங்க? பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ்க்கு. இப்ப எனக்கு கரெக்டா சொல்லணும், இல்ல சப்ஜெக்ட் யார்? வெப்பனைசிங்கா ப்ரொவிஷன்ஸாங்க? வெப்பனைசிங்கா நல்லா தெரியுமா? சொல்லி கொடுக்கணும். V1 நவுன் வந்துச்சுன்னா எப்ப சப்ஜெக்ட் வரும்னு சொல்லி கொடுக்கணும். எப்படி போடுவீங்க? இத பக்கத்துல இருக்கிற நவுன் ப்ரொவிஷன்ஸ் வெப்பனைஸ் பண்ணுதா? ப்ரொவிஷன்ஸ் வெப்பனைஸ் பண்ணல. இப்ப பக்கத்துல இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுச்சுன்னாதான் அதுக்கு பேரு V1 as adjective. அப்ப இது V1 as adjective கிடையாது. மீதி இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் V1 as noun. இது நவுன், இதுவும் நவுன். such provisions ரெண்டு நவுன். எது சப்ஜெக்டா இருக்கிறது? வெப்பனைசிங் வாட்? such provisions ஆப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன போட்டிருக்கணும்? சிங்குலர் ப்ளூரல் கேக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சிங்குலர் ப்ளூரல் கேக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவாங்க. என்ன போட்டிருப்பீங்க? as போட்டிருப்பீங்க. சரியா? can have
grave consequences for their personal liberty. Have main verb வந்திருக்கு, என்ன மீனிங்ல வந்திருக்குங்க? possession. grave consequences இருக்கலாம், இல்ல grave consequences possess பண்ணலாம். ரைட். அடுத்தது இங்க பாருங்க, இது யார பத்தி பேசிருக்காங்க? ஒத்தாள பத்தி பேசுறாங்களா? யார பத்தி பேசிருக்காங்க? ஜெனரலா பேசிருக்காங்களா? அடுத்தது யாரு கேஸ் வர போறாங்க? grave consequences. இது என்னதுங்கிறது அடுத்த சென்டென்ஸ் நீங்க தான் சொல்லணும். இன் மிஸ்டர் சோரன்ஸ் கேஸ் he spent 5 months in prison and had to னா என்ன அர்த்தங்க? must, வேற வழி இல்ல, பண்ணி அவன் had to resign as chief minister when his arrest was, அரெஸ்ட் பண்ண போறாங்க, கொஞ்ச நாள் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரிசைன் பண்ண வேண்டி இருந்துச்சு, 5 மாசம் ஜெயில ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. சரி, கிரேவ் கான்சிக்வன்சஸ் எங்க இருக்கு? கிரேவ் கான்சிக்வன்ஸ் எங்க இருக்குங்க? ஜெயில போட்டது மட்டுமா? ஜெயில போட்டாங்க, ரிசைன் பண்ண வச்சாங்கல்ல, சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இவர் அனுபவிக்கிறார். ரைட். அடுத்தது இட் இஸ் ஈக்குவலி ட்ரூ. ஒத்த தடவை தான் வாசிக்க போறோம், பொறுமையா வாசிக்க போறோம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு ஈக்குவலா இப்ப சொல்ல போறது உண்மை. தாட்டுங்கிறது என்னது? வெண்ண பொழுது. என்ன பொழுது? பெயில் கிராண்ட் பண்ணப்படும் பொழுது. பெயில் கிராண்ட் பண்ணப்படும் பொழுது இட்டு என்னது? இட்டு என்னது? பெயில் காசஸ் கன்சிடரபிள். ஒரு கன்சிடரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்சிடரபிள் என்ன அர்த்தம்? கம்மியா அதிகமா? கம்மியா அதிகமா? மாடரேட்ஸ். சரியா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓரளவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது. யாருக்கு? யாருக்குங்க? ப்ராசிக்யூஷன். யாரு ப்ராசிக்யூட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தங்க? இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, உங்கள்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த குரூப் தான் ப்ராசிக்யூஷன். சரியா? இன்வெஸ்டிகேட் பண்றாங்கல்ல, பேசிக்கா இந்த இடத்துல இடி சொல்றாங்க. இடி தான் என்ன சொல்றாங்க? இவர்கிட்ட என்ன இருக்கு? தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் ஈக்குவலி ட்ரூ தட் பெயில் கொடுக்கப்படும் போது இவங்களுக்கு எல்லாம் அவமானம். யாருக்கு அவமானம்? ப்ராசிக்யூஷனுக்கும் அவமானம் தானே. இவங்க தப்புன்னு புடிச்சு உள்ள போய் கொடுத்தா அவன் போய் என்ன கொடுத்துறான்? பெயில் கொடுத்துறான். அப்ப இவங்களுக்கு ஒரு அவமானம். ஆக்சுவலிக்கா பிகாஸ் it can only be based on a preliminary view. என்ன preliminary view? The accused are right. இட்டுன்னு இருக்கா, இட்டு திரும்ப எதை தான் காமிக்குது? பெயில எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? ஆரம்பத்திலே ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு பிஎம்எல்ஏ சொல்லியிருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன கொடுக்குறாங்க? பெயில் கொடுக்குறாங்க. preliminary view that என்னது? என்னதுங்க? நார்மல் கன்ஜங்ஷன். the accused இருக்கா, the plus adjective. இதுக்கு என்ன அர்த்தம்? the accused என்ன அர்த்தங்க? ஆறு போட்டிருக்கீங்க இல்லைங்க. the accused என்ன அர்த்தம்? ஒத்தால நிறைய பேரா? the accused people. the plus adjective னா the plus adjective plus ஊனா the plus adjective plus people சொல்லி கொடுத்தனா இல்லையாங்க? the poor னா the poor people. the brave na the brave people. Justice Ranjan of the Jharkhand High Court has analyzed the material and circumstances of the case and given him bail. Him யாரு? Soran, right? Bail எதை பேஸ் பண்ணி? based on fixed preposition on a conclusion. என்ன conclusion? that normal conjunction. there is reason to believe. இதெல்லாம் என்ன நினைச்சு நம்புறதுக்கு காரணம் இருந்துச்சு. என்ன நம்பணும்? மிஸ்டர் சோரன் வந்துட்டு என்ன கிடையாது, நாட் கில்ட்டி. நான் ஈஸியா எழுதிக்கிறேன், இன்னசென்ட். இன்னசென்ட் என்ன? தப்பு தப்பு பண்ணலன்னு நம்புறதுக்கு காரணம். அப்ப நீங்க பெயில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையாங்க? கொடுத்திருக்காரு பாருங்க. given him. சரி, நல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க ஜென்ரலா பேசினாங்களாங்க, என்னவா மாடிச்சு? ஸ்பெசிபிக்கா போச்சா? இங்க ஜென்ரலா ஸ்பெசிபிக்கா? இது ஜென்ரலா ஸ்பெசிபிக்கா?
அக்யூஸ்னா ஒத்தால சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்களா, ஜென்ரலா பேசுறாங்க. திருப்பி எதுக்கு வராங்க, ஸ்பெசிபிக்கா இந்த கேஸுக்கு வராங்க. அடுத்தது ED registered a case under the PMLA against him. இவருக்கு எதிராக கேஸ் எதை பேஸ் பண்ணி, போலீஸ் கேஸ் ரிலேட்டட் இருக்கா, பாட்டா ஸ்பீச் V3 as adject. எதுக்கு ரிலேட் பண்ணப்பட்டது, forgery and fabrication of documents involving a revenue inspector and his associate. இவங்கலாம் எதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஒரு ஃபோர்ஜரிலையும் ஃபேப்ரிகேஷன். இத பேஸ் பண்ணி ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு. இத வச்சு யார பிடிச்சிட்டாங்க, சோரனை பிடிச்சிட்டாங்க. சரி, ஹேமந்த் சோரனை பிடிச்சிட்டாங்க. சரி, இட்டு sought to build a case thatங்கிறது என்னது, that இத்தனை acres of land as part of a larger extent sold to those entitled to buy it belonged to Mr. Soren and was in possession since. Right, meaning சொல்லு. ஃபர்ஸ்ட் இட்டி யாரு, யாரு, இடி தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுதுங்க, இடி தான் கேஸ் பில்டும் பண்ணுது. சரியா, அப்ப இது இடி. என்ன கேஸ் பில் பண்ண போறாங்க, 8.86 acres of land. ரைட், அடுத்த லைன். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. வாங்கக்கூடாத லேண்ட வந்துட்டு இவரு வாங்கிட்டாரா, யாரு கொடுத்திருக்காங்க, யாரு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. யாரு வாங்கியிருக்காங்க, நாட் என்டைட்டில் தான், இவங்க வாங்குறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது, உரிமை கிடையாது. சரியா, ரைட்ஸ் இல்ல, என்டைட்டில்மெண்ட்ஸ்னா ரைட்ஸ், ரைட் இல்ல, இவங்க வாங்குறதுக்கான உரிமையே இல்ல. சரியா, ரைட், மீனிங் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க, முடிச்சிடுவோம் இதோட ஒரு பேராகிராஃப் போதும். இது சோழனா, சரி, வாங்கினது பாருங்க, அனைக்குறை அறிவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு இப்ப காமிப்போம் பாருங்க. கேட்கவே இல்லை இன்னும் கேள்விய. எத்தனை ஏக்கர் வித்திருக்காங்க, கொஞ்சம் ஏஞ்சிலுங்க, எத்தனை ஏக்கர் வித்திருக்காங்க, எத்தனை ஏக்கர் வித்திருக்காங்க, எத்தனை ஏக்கர்மா, 8.86 கேட்டனா, நீங்கதான் பவித்ரா தான், larger part of 8.86 larger, அப்ப 8.86ல மெஜாரிட்டி பார்ட். இல்லைங்க, இல்லைங்க, எவ்வளவு ஏக்கர் வித்திருக்காங்க, 8.86 இல்ல 8.86 லார்ஜர் பார்ட்டா, இல்ல 8.86 விட அதிகமா, இல்ல எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியலையா, 8.86 விட அதிகமா, எவ்வளவு வித்திருக்காங்கம்மா, பாருங்க இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு பாட்டு, எதுடைய பாட்டு, அப்ப நிறைய இருக்கு,
அதுல ஒரு பகுதி தான் இந்த எதை வித்தாங்க 8.86 பெரிய பகுதியா 8.86 தான் வித்தாங்களா 8.86 இருக்கா ராஜா அதை விட மெஜாரிட்டியா ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட் இருக்கா எதை வித்தாங்க 8.86 எப்படின்னு சொல்லுங்க இந்த வார்த்தை எங்க இருக்கு சோல்டுதான் இது எங்க இருக்கீங்க எதுக்கு பக்கத்துல இருக்கு எது விற்கப்பட்டது எல்லா லார்ஜர் எக்ஸ்டென்ட் மொத்தமா வித்துட்டாங்க அதுல 8.86 அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மிஸ்டர் சோரன் 2010 இருந்து இவர் வச்சிருக்காரு பிலாங்டுக்கு சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா 8.86 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் பெரிய லேண்ட் இருக்கு மொத்தத்தை வித்துட்டாங்க வாங்குறவனுக்கு வாங்குறதுக்கான உரிமை ப்ரோ வாங்குறவங்களுக்கு வாங்குறதுக்கான உரிமை கிடையாது மொத்தமா வித்துட்டாங்க இதுல ஒரு பகுதி தான் என்னது 8.86 இந்த 8.86 ஏக்கர் தான் யார்கிட்ட இருக்குது சோரன்ட்ட இருக்குது 8.86 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் belonged to Mr. Soren and was in his possession since சரியா இந்த பாக்ஸ் என்னது அப்படின்னா இந்த பாக்ஸ் என்னது அப்படின்னா எதை பத்தி பேசுது 8.86 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல இது ஒரு பகுதி லார்ஜர் எக்ஸ்டென்ட் உடைய ஒரு பகுதி இது விற்கப்பட்டது யாருக்கு விற்கப்பட்டுச்சு those not entitled to buy it சரி அந்த இட் என்னதுங்க டோட்டல் லேண்ட் வாங்குறதுக்கு இவங்களுக்கு உரிமை ஆனா இவங்களுக்கு அந்த டோட்டல் லேண்ட் இந்த லார்ஜர் எக்ஸ்டென்ட் விற்கப்பட்டுச்சு அதுடைய ஒரு பகுதி தான் என்னது 8.86 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் மொத்த லேண்டும் இவருடையது கிடையாது வித்தது 8.86 கிடையாது லேண்டுங்கிறது லார்ஜர் எக்ஸ்டென்ட் அதுல ஒரு பகுதி இவருடையது அதுதான் 2010 இருந்து இவர்கிட்ட என்னாச்சு சென்டென்ஸ் பாத்துட்டு முடிக்க போறோம் பாருங்க கோர்ட் has raised pertinent questions கரெக்டான கொஸ்டினா தப்பான கொஸ்டினா கரெக்டான கொஸ்டின் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் as to why as toங்கிற வார்த்தை சொல்லி கொடுக்கணும் நான் சரியா whyனா ஏன் no one who had allegedly been unlawfully evicted from the land லேண்ட்ல இருந்து இவங்களை வெளியே அனுப்பிட்டாங்க லீகலா பண்ணாங்களா இல்லீகலா பண்ணிருக்காங்களா இல்லீகலா வெளியே அனுப்பிட்டாங்க இல்லீகலா வெளியே அனுப்பப்பட்ட யாருமே என்ன பண்ணல கோர்ட் அப்ரோச் பண்ணல என்ன இருக்கு தெளிவா போய் சொல்லுங்க கோர்ட் அப்ரோச் பண்ணல என்ன இருக்கு என்னன்னு இருக்குது ஏன் யாருமே லேண்ட்ல இருந்து அன்லாஃபுல்லா வெளியே அனுப்பப்பட்ட யாருமே எதை அப்ரோச் பண்ணல வார்த்தையை விடாதீங்க எந்த ஒரு கோர்ட்டையுமே அப்ரோச் பண்ணல கோர்ட் அப்ரோச் பண்ணலன்னு சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க எனி கோர்ட் என்ன அர்த்தம் எந்த கோர்ட்டையுமே அவங்க அப்ரோச் பண்ணல எதுக்காக அப்ரோச் பண்ணல ரீட்ரெஸ் என்ன அர்த்தம் ரீட்ரெஸல் என்ன அர்த்தங்க ரீட்ரெஸல் அட்ரஸ் ஒரு வார்த்தை போச்சுக்கோமா அட்ரஸ் ப்ராப்ளம் அதேதான் ரீட்ரெஸல்னா ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு எந்த ஒரு கோர்ட்டையுமே எவனுமே அப்ரோச் பண்ணல நெக்ஸ்ட் லைன் பவர்ல அவரு இல்லாத போது கூட அழுத்தி சொல்றாங்க ஈவன் ஒரு வார்த்தை இருக்கா when Mr. Soren was out of power கிடையாது சோரன் தான் ஏமாத்தி வித்துட்டாருங்க லேண்ட் உங்கள்ட்ட வித்துட்டாரு அவர் பவர்ல இல்ல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க கோர்ட்ல போய் நிப்பீங்கல்ல கோர்ட்டு கேள்வி கேக்குது ஏன் எவனுமே வரல அவனை இல்லீகலா நீங்க வெளியே அனுப்பியிருக்கீங்க சரியா ஏன்னா இடி அவங்கள வெளியே அனுப்பிடுச்சு குடிச்சு இந்த வாங்கினாங்கல்ல
வாங்கின அவ்வளவு பேட்டையும் லேண்டை திருப்பி வாங்கிட்டு சோரன் இருந்ததுதானே நீங்க வாங்கியிருக்கீங்க. சோரன் உங்களை ஏமாத்திட்டாப்புல, விற்க கூடாத ஒரு லேண்ட ஏதோ ஒரு லேண்ட உங்களுக்கு தள்ளிட்டாப்புல, நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்க. சோரன் இப்ப என்னதுல இல்ல, பவர்ல. இப்ப நீங்க யார்கிட்ட போகணும், கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? 1 ஏக்கர் கிடையாது, 2 ஏக்கர் கிடையாது, எத்தனை ஏக்கர்? இவருடையது மட்டுமே 8.8 ஏக்கர், டோட்டலா ஒரு 15 ஏக்கர் இருக்கும். கேள்வி என்னன்னா, ஏன் எவனுமே நோ ஒன் இருக்குல்ல, நோ ஒனுக்கு வேர்பு தான் had ever approach. அப்ரோச் பண்ணாங்களா? பண்ணவே இல்லை, ஒரு தடவை கூட பண்ணலங்க. had அப்ரோச் கிடையாது, என்ன வார்த்தை? had அப்ரோச்சே பண்ணல. எந்த ஒரு கோட்டையுமே ஒரு தடவை கூட ஒருத்தன் கூட அப்ரோச் பண்ணல. எந்த ஒரு கோட்டையுமே ஒரு தடவை கூட ஒருத்தர் கூட அப்ரோச் பண்ணல. எதுக்காக அப்ரோச் பண்ணல? சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு. அது எப்போ? பவர்ல இருந்தா பயமா இருக்கு, ஓகே. அவர் பவர்ல இல்லாத போது கூட எவனுமே ஒரு தடவை கூட எந்த கோட்டையுமே ஏன் அப்ரோச் பண்ணல அப்படின்னு தான் கோர்ட்டு கொஸ்டின் கேள்வி. நியாயமான கேள்வியே எப்படி? கரெக்டான கேள்வி. சரி, கூட போடும்போது நல்லா போடுவீங்க.